ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சமையல் அண்ட் ஸ்டீவினோ புட்டிக். டுடே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். பாஸ்தா, இது வந்து வீட் பாஸ்தா. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான். நம்ம சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் வந்து பண்ணி கொடுக்கலாங்க. குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே நம்ம சாப்பிடலாம். இது எப்படி பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளியை பாஸ்தா வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1 கப் மெஷர்மெண்ட்டில் வந்து நான் பாஸ்தா எடுத்து போட்டிருந்தேன். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதை மூணும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வாட்டர் ஊற்றணுங்க. இது வந்து 2 டம்ளர் வாட்டர் வந்து நான் ஊற்றி இதில் வந்து சால்ட் யூஸ் பண்ணிக்கணும். உப்பு போட்டுட்டு பேனை வந்து க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சிடலாங்க. அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அரைக்கிறது இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம இது பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர், ரெட் சில்லி போடணும். ரெட் சில்லி, அதுக்கப்புறம் பூண்டு அப்புறம் கொஞ்சம் வந்து பால், இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிடணும். பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஊற்றிக்கோங்க. அப்புறம் மிக்சியில் அடிக்கும்போது நல்லாயிருக்கும். சூடாக இருந்துச்சு அப்படின்னா இதோட டேஸ்ட் மாறும், ஃப்ளேவரும் கொஞ்சம் மாறும். வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் தான் இருக்கணும். நல்லாவே கோட் பண்ணிடணும். நீங்கள் நைஸாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பேனில் வந்து வேக வச்சுருந்தோம் இல்லையா, பாஸ்தா வேக வச்சுருந்தோம்ல, அதை வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், யம்மியாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் வந்து சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து நம்ம பண்ணிடலாம். இதை வந்து நம்ம மிக்சியில் வந்து அரைச்சி வச்சதை வந்து நம்ம அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாஸ்தாக்குள்ளே போட்டு நல்லா கோட் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து பொக்குன்னு போயிடாதீங்க. அவங்க எல்லாருமே வந்து சாரி. நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம், யாரும் பொக்குன்னு போயிடாதீங்க. சூப்பராக இருக்கும். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதில் மிளகு வந்து அரைச்சி நான் போட்டிருக்கேங்க. குருமிளகு இட்லி அதை அரைச்சி மேலே அப்படியே தூவி விட்டுருங்க. சூப்பராக. நெக்ஸ்ட் வந்து சீஸ் தான் இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸே பார்த்திங்கன்னா. சீஸ் வந்து சூப்பராக இருக்கும். இதுதான் சீஸு. இதை அப்படியே மேலே போட்டுருங்க. இதான் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். டேஸ்ட்டு வந்து என்ஹான்ஸ் பண்ணி. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பாய், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.